ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம சூப்பரான சுவையான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் தவா பன்னீர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த தவா பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரெஸ்டாரண்ட் போனதும் ஆர்டர் பண்ணுற முதல் டிஷ்ஷாக இது தான் இருக்கும். அவ்வளோ சுவையாக இருக்கும். ஆனால் வீட்டில் செஞ்சு பார்த்தா அந்தளவுக்கு டேஸ்ட் வராது. இன்றைக்கி நான் சொல்ல போகிற மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நம்மளுக்கு வந்து சூப்பரான கிரேவி வந்து கிடைக்கும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை ஹீட் பண்ணிக்கோங்க. கடாய் ஹீட் ஆனதும் அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து இப்போ பன்னீர் சேர்த்து லைட்டாக வந்து வறுக்க போகிறோம். பன்னீரில் வந்து நான் 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பிணைஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோட்டாகிருக்கு பாருங்கள். இந்த மசாலா இந்த மாதிரி வந்து கோட்டாகிருக்கணும். இப்போ வந்து இந்த பன்னீரை வந்து சேர்த்துடலாம். இதை நான் வந்து மசாலாலாம் போட்டு பிசைஞ்சிட்டு ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே ஊற விட்டுருந்தேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பன்னீர் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வதக்குறனாலையும் பன்னீர் வந்து நல்லா சாஃப்டாகும். நம்ம சாப்பிடும்போது வாயில் வச்சதும் கரையிற மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ரப்பர் மாதிரி இருக்காது. ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பண்ணணும். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி வதக்கிட்டு நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். கிரேவி பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் 2லேருந்து 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இல்லைனா பட்டர் கூட நீங்கள் சேர்க்கலாம், ரொம்ப நல்லா வாசனை கொடுக்கும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் தாளிதம்லாம் சேர்த்துடலாம். 1 நட்சத்திர சோம்பு, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 1 பட்டை, அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம். இதுதான் வந்து இன்றைக்கி தாளிக்க போகிறோம். இதனுடைய ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்குற வரைக்கும் இதை நல்லா பொரிய விடுங்க. அடுத்து இதில் ஒரு 4-5 வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். தாளிதம் நல்லா பொரிஞ்சதும் இதில் வெங்காயம் அரைச்சி வச்சதை சேர்த்துக்கிறலாம். நான் வந்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக பூண்டு, ஒரு 2 துண்டு இஞ்சி போட்டு நல்லா அரைச்சி வச்சுருந்தேன். அதை வந்து இதில் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கலந்து விடுறேன். இந்த வெங்காயத்துடைய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நீங்கள் வந்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனை போனதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் தக்காளியை நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு வெங்காயத்துக்கு 2 தக்காளி, அதுதான் வந்து ரேஷியோ. இப்போ இதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வந்து இதை வதக்கிடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ மசாலா பொருள் சேர்த்துடலாம். 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு, 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மல்லித்தூள், தேவையான அளவு உப்பு. இது எல்லாத்தையும் சேர்த்துக்கோங்க. கடலை மாவு எதுக்காக சேர்க்குறோம் அப்படின்னா நம்மளோட கிரேவி நல்லா திக்காக வரும். அது மட்டும் இல்லாமல் ரெஸ்டாரண்ட்டில் வந்து செய்யும்போது கடலை மாவு சேர்ப்பாங்க. ஸோ ரெஸ்டாரண்ட் டேஸ்ட்டில் அதே டேஸ்ட்டில் நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து 1 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா வாசனைலாம் வந்து பச்சை வாசனைலாம் போகிற வரைக்கும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா வந்து குக் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்மளோட கிரேவி பாருங்கள் எவ்வளோ வத்தி வந்திருக்கு. தண்ணிலாம் இல்லை, நல்லா வத்திடுச்சு. அது மட்டும் இல்லாமல் மசாலா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போது இந்த சமயத்தில் நம்ம கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். தண்ணி சேர்த்ததும் கூடவே 1 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கிறலாம். பால் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து 1 கப் தயிர் கூட சேர்க்கலாம். ஆனால் இது வந்து கண்டிப்பாக சேர்க்கணும், அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். பால் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடிக்கும் இதை வேக வச்சிடலாம். இப்போ இந்த கிரேவி வந்து தண்ணியாக இருக்குல்ல, நல்லா கெட்டியாகிற வரைக்கும் இதை வேக வச்சிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம வந்து மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம அந்த ஊற்றின எண்ணெய் நெய்லாம் வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. இவ்வளோ கெட்டியாக இருக்கணும் கிரேவி வந்து. இப்போ இந்த சமயத்தில் நம்ம பன்னீர் சேர்த்துடலாம். இதில் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுருக்கோம்ல பன்னீர், அதை வந்து இதில் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் வந்து இது ஒரு 5 மினிட்ஸ் வேகணும். இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கையில் இந்த மாதிரி வச்சு நசுக்கிட்டு அதுக்கப்புறமா அந்த கசூரி மேத்தி சேருங்க. இது வந்து உங்களுக்கு எல்லா டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்லேயுமே வந்து கிடைக்கும். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு இறக்கிடலாம் நம்ம. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கடைசியாக நம்ம இறக்க போகையில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இறக்கிடுங்க. இப்போ நான் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் நம்மளோட தபா ஸ்டைல் பன்னீர் வந்து ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. வாசனை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் அதே மாதிரி அட்டகாசமாக இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய பன்னீர் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. நான் வந்து ஸ்பூன் வச்சு எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். வாவ், பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னு. வாயில் வச்சதும் கரைஞ்சிரும்.
ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, ஜீரா ரைஸ், அதுக்கப்புறமா சாதம், இட்லி, தோசைக்கு கூட ரொம்பவே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு சூப்பரான ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.